நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சியின் மூலமாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க. வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். கும்பம் ராசிக்காரங்க பொறுமையோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நிதானத்தோட பகுத்தறிவோட செயல்படுவாங்க. அனைவரும் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய கடின முயற்சியால அந்த காரியத்துல வெற்றியும் அடையக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க. கும்பம் ராசிக்காரங்க மிகவும் பொறுமையுடையவங்களா இருப்பாங்க. இவங்க பொறுமையான வேலைகளை செய்வாங்க. ஓவியம், சிற்பம் போன்ற வேலைகளை அதிக லெவல்ல செய்வாங்கங்க. இவங்க எந்த ஒரு செயலையும் நிதானத்தோட செய்வாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. இவங்க பகுத்தறிவு திறமை அதிக அளவுல இவங்க கிட்ட இருக்குதுங்க. ஆனால் இவங்க அறிவியல், தொழில்நுட்பம், பொருளியல் போன்ற துறைகள்ல சாதிப்பாங்க. கும்பம் ராசிக்காரனங்க கடின உழைப்ப விரும்புவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் உழைத்து அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க சமுதாயத்து கூட இணைஞ்சு செயல்படுவாங்க. பெரிய நிறுவனங்கள்ல எலக்ட்ரிக்கல் போன்ற வேலைகள்ல கையாளுவதுல வல்லமை உடையவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. என் வாழ்க்கையில தானே கஷ்டம் வந்தா வந்துட்டு போதுன்னு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் நம்மளோட அன்பான கும்பம் ராசிக்காரங்க. இவ்வளோ நல்ல குணம் நம்ம கும்பம் ராசிக்காரங்க கிட்ட இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவுகள் கூட தெரியாம தனி மரமா தளிச்சுட்டு வர்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக தலைகீழாக மாறப்போகுது. இவங்களுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது. இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனோட ஆசை என்னவாங்க இருக்கும்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், நோய் நொடி இல்லாத நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும். இதுதாங்க சராசரி குடும்பத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசையா இருக்கும். அந்த ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாம நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கண்ணீர் சிந்திக்கிட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தவிக்கக்கூடிய இந்த கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் பகவான் ஒளியேத்த வந்துட்டாரு. நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இருந்த கவலைகள், சோகங்கள் எல்லாம் மறைய போகுது. துன்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது. இன்பம் எல்லாம் நிறைந்து காணப்பட போகுது. ஆசைகள் எல்லாம் அடுக்கடுக்கா நிறைவேற போகுது. உங்களோட வாழ்க்கையில் இருந்த கவலைகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. உடல் நலத்துல ஆரோக்கியத்தோட வாழ போறீங்க. புதிய உறவுகளால உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்களா, பிடிச்ச துணிமணிய போட்டிருக்கிறவங்களா? இதுல யாருமே கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்குழப்பம் இல்லாம நிம்மதியா வாழ்றாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக கிடைக்க போகுது. இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. செவ்வாய் பகவான் உன்னை முடிவு பண்ணிட்டாரு. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். எண்ணத்தை தெளிவா வைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. உங்க எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் அற்புதமா அமோகமா இருக்கும். உங்க வாழ்க்கையில குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சொல்ல போனா 2 ஆண்டுகளா நீங்க நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டீங்க.
பல குழப்பங்கள், பல கவலைகள் உங்களை தூங்க விட்டுருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியா கவலை இல்லாம தூங்க போறீங்க. மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையவே உற்சாகமா செவ்வாய் பகவான் மாத்த வந்துட்டாரு. இனி சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்காரங்களே, இந்த செவ்வாய் பயிற்சியின் போது நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பாத்தீங்கன்னா, உறவுகளால வரக்கூடிய ஆபத்துக்களை நீங்க கவனமா கையாளணுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க. உணர்ச்சி வசப்படாம நீங்க தெளிவா முடிவெடுங்க. உணர்ச்சி வசப்படாம இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுங்க, செவ்வாய் பகவானின் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் நடக்காம செவ்வாய் பகவானின் மூலம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. எப்படிங்க நம்மளுடைய இறைவன் சிவபெருமான் நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா அதற்கேற்ற நன்மையை தராரு. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய செவ்வாய் பகவானும் நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவாங்க. அதே சமயம் நம்ம கெடுதல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு பாடத்தை பகட்டுவாங்க. வாழ்க்கையில இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை செவ்வாய் பகவான் நம்மளுக்கு சொல்லி தருவாரு. உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற தெளிவெல்லாம் உங்க மனசுல பிறக்க போகுது. உங்களுக்கே புரிதல் வரப்போகுதுங்க. மனசுல பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கும். நம்மளுக்கு யாரு எதிரினே தெரியலையே, நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்பதாங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் உணர்த்தியிருப்பாரு யார் கெட்டவங்க, யார் நல்லவங்க அப்படிங்கறதையெல்லாம். செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும், தைரியம் பிறக்கும். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட தைரியமா செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கும். இந்த உற்சாகத்தின் மூலமாகவே நீங்க கடினமா உழைத்து உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி அடைவீங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இரவு பகல் உறங்காம சாப்பிடாம அந்த இலக்குக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. நிச்சயமா அந்த இலக்கிலையும் நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான், தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. கும்பம் ராசிக்காரங்களே, கும்பம் ராசிக்காரங்களே எல்லாருக்கும் வணக்கங்க. தலைக்கு மேல கத்தி சுத்துவது போல பல பிரச்சனைகள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போயிடும். தூக்கம், உணவு இல்லாம கடன் போன்ற பிரச்சனைகளால நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்க நம்பும் நபர்களே உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சிருப்பாங்க. இதை தடுக்க முடியாம எல்லா உறவுகளையும் வெறுக்கும் நிலை உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகுது. யார வெறுக்கணும், யார வெறுக்க கூடாது, யார் உண்மையானவங்க அப்படிங்கிற தெளிவெல்லாம் உங்க மனசுல பிறக்க போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நல்ல பலன் தரும் மரத்தின் கீழே விசச்செடிகள் வளர்வது போலதாங்க உங்க உறவுகள் உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரட்டை எச்சரிக்கை கொடுக்கிறாருங்க. உறவுகள் சரியில்லை என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இப்போது யார் என்ன செய்ய போறாங்க என்பது உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கைய குறிக்கிறாருங்க. நீங்க யார்கிட்ட பேசணும் அப்படிங்கறது எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லித்தர போறாருங்க. செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் இருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்த 45 நாட்களுக்கு உறவுகளால் வரக்கூடிய ஆபத்துக்களை காட்டி சில நல்ல விஷயங்களை செய்வாருங்க. அப்பா அம்மா அடித்தால் தாத்தா பாட்டி திட்டிவிட்டு தின்பண்டங்களை வாங்கி தருவது போல செவ்வாய் பகவான் உங்கள் மீது கருணை காட்ட போறாருங்க. நீதியை நிலைநாட்ட வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீதி அதிக அளவுல இருக்க போகுது. அநியாயங்கள் எல்லாம் வெல்ல முடியாதுங்க. இந்த காலத்துல அநியாயங்களை எல்லாம் செவ்வாய் பகவான் வெல்ல விட மாட்டார். அன்பால மட்டும்தான் செவ்வாய் பகவானை வெல்ல முடியுங்க. செவ்வாய் பகவான் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகங்க. இவங்க சைலண்டான கில்லருங்க. எதிரிகளுடைய தொல்லை, கொலை, கொள்ளை, கோர்ட் கேஸ், ஜெயிலுக்கு போவது போன்ற ஆபத்தான விஷயங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறாருங்க. ஆனால் உங்களுக்கு டபுள் வார்னிங்க கொடுக்க போறார், அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார். உறவுகளிடம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லித்தர போறார். நம்மளுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை புகட்ட போறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி இருக்கிறார். இதனால் உத்தியோகத்தில் நல்ல பலன் கிடைக்க போகிறது. சிக்கல்கள் நிவர்த்தியாகி திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க.
எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுதுங்க. பணி மாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க. பணவரவு நன்றாக இருக்குங்க. வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், முயற்சி அதிகரிக்கும், விடாமுயற்சி அதிகரிக்கும். மனசுல ஒரு அதிகம் பலன் வருங்க. பலமா இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் பயக்க மாட்டீங்க. தைரியத்தோட எல்லா காரியத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு த்ரில் உங்க மனசுல பிறக்கும். இது மூலமாவே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்தணும். கோபம், அழுக, அவசரம் போன்ற இடங்கள்ல நீங்க பொறுமையா யோசிக்கணும். நண்பர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வாழ்க்கை துணை மற்றும் தொழில் ரீதியா மோதல் வரலாம், கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உறவுகளால மன அமைதி கெட வாய்ப்பு இருக்கு, உறவுகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உறவுகள் உங்களை உரசி பார்க்க போறாங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. வம்பு இழுக்க வாய்ப்பு இருக்கு, உறவுகள் கவனமா இருந்துக்குங்க. உங்களை பத்தி நன்றாக தெரிந்தவர்களால தான் பிரச்சனை வரும், கவனமா இருந்துக்குங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கவனமாக இருக்கணுங்க. அவர்களே பாதகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க கிட்ட கவனமா பேசணும். எல்லாரும் நல்லவங்க மாதிரி தாங்க இருப்பாங்க. எந்த நிமிஷம் எப்படி மாறுவாங்க அப்படிங்கறது தெரியாது. அதனால ஒரு இடத்துல ஒரு சொல்லும் பொழுதும் சரி, ஒரு செயலை செய்யும் பொழுதும் சரி, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு 1க்கு 2 முறை ஆலோசனை செஞ்சுட்டு ஒரு சொல்லுங்க. அடுத்தவங்க கிட்ட ஒரு செயலையும் செய்யுங்க. அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கணும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கங்க. தாயாரின் மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் அம்மா கிட்ட பொறுமையோட பேசுங்க, பொறுமையோட நடந்துக்குங்க. நம்ம அம்மா தாங்க. எதிரிகள் பலம் பெற போறாங்க, கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருந்துக்குங்க. வம்பு வழக்குகள்ல கவனமா இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிரிகளுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வம்பு வழக்குகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா பொறுமையா இருந்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கங்க. உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். நிலம் சார்ந்த முதலீடுகள்ல சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்கங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. நமக்கு பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம பணங்காசை தொலைச்சிடக்கூடாது. இந்த காலத்துல யாரையும் நம்பக்கூடாதுங்க. இளைய உடன்பிறப்புகளால மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்குங்க. குடும்பத்துல வீண் விவாதத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய வேலையை அமைதியா பார்த்துட்டு போயிட்டே இருங்க. விட்டு கொடுத்து நடந்துக்குங்க. உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. நீங்க என்னங்க பண்றது, அவங்களோட சூழ்நிலை அப்படி. நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா உறவுகள் சிதறிடும். உறவுகள் சிதறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஒட்ட வைக்கிறது மிகவும் கஷ்டமாயிரும். அதனால நீங்க பொறுமையா இருந்துட்டு போயிருங்க. யார்கிட்டங்க பொறுமையா இருக்க போறீங்க? உங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சி கிட்ட தான். அவங்க கிட்ட பொறுமையா இருந்து உங்களுக்கு என்னங்க பாதிப்பு வரப்போகுது? பாதிப்பு ஒண்ணுமே வராதுங்க. பொறுமையா இருந்தா நம்மளுக்கு நல்லதுதாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா, இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய் கிழமை தோறும் முருகரை மனதார வேண்டி வாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அனைத்து குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய அனுபவங்கள் அனைத்தும் காணாம போயிரும். உங்க வாழ்க்கைய அட்டகாசமா இருக்க போகுது. கவலைகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. தடைகள் எல்லாம் காணாம போக போகுது. திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு கிடைக்க போகுது. செல்வாக்கு அதிகரிக்க போகுது. சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை வாழ போறீங்க. கும்பம் ராசிக்காரங்களே, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். முருகன் அருளால் எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.